பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி கோலாகலமாக நாளை இரவு தொடங்குகிறது. இதற்கு முன்னோட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வில்வித்தை வீராங்கனைகள் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் பஜர் கவுர் ஆகிய 3 வீராங்கனைகள் வில்வித்தை போட்டியில் 4வது இடத்திற்கான தகுதி சுற்று போட்டியில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தைக்கான தகுதி சுற்று போட்டிகள் இன்று நடைபெற்றன. இந்த போட்டியில் காலிறுதி போட்டிக்கு இந்திய அணியின் ஆர்ச்சரி வீராங்கனைகள், வில்வித்தை வீராங்கனைகள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நாளை தொடங்க உள்ள சூழ்நிலையில் இந்தியாவின் சார்பாக 70 வீரர்கள் மற்றும் 47 வீராங்கனைகள் என மொத்தம் 117 பேர் பதக்கம் வெல்லும் முனைப்போடு அதில் பங்கேற்கிறார்கள். அதில் இந்திய அணியின் வில்வித்தை அணியும் மிகவும் முக்கியமான அணி. இதில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் பஜன் கவுர் ஆகியோர் இந்த அணி வில்வித்தை போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய அணி வில்வித்தை போட்டியில் பதக்கம் வெல்லும் என எதிர்பார்ப்புள்ள ஒரு விளையாட்டு பிரிவாகும். இந்த முறை ஈட்டி எறிதல், மல்யுத்தம், பேட்மிண்டன், துப்பாக்கிச் சுடுதல், ஹாக்கி மற்றும் குத்துச்சண்டை ஆகிய விளையாட்டுகளில் இந்தியாவுக்கு பதக்கங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர்களும் தடகளம், பாய்மர படகு போட்டி, துப்பாக்கி சுடுதல் போட்டி, டென்னிஸ் மற்றும் டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளிலும் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 117 பேர் கொண்ட இந்திய அணியில் பதக்கம் வெல்லும் வாய்ப்புள்ளதாக கருதப்படும் வில்வித்தை போட்டிகளுக்கு இந்திய வீராங்கனைகள், இந்திய அணி தகுதி சுற்றில் காலிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. இந்த காலிறுதி போட்டியில் முன்னேறி இருப்பதன் மூலமாக வில்வித்தை போட்டியில் இந்தியாவுக்கான பதக்கம் வெல்லும் வாய்ப்பு பிரகாசம் அடைந்திருக்கிறது என்று கூறலாம்.